30 வெவினாரிகள் பொருங்கள், ஏனென்றால் உண்மை உங்களை அதிர்ச்சியடைய செய்யும். மேடையில் உடையில்லாமல் காளி தேவியின் நடனம் நடப்பதை பார்த்து மக்கள் யோசிக்காமல் ஆவேசப்படுகிறார்கள். இந்து மதம் அவமதிக்கப்படுகிறது. சகோதரரே, கோபப்படுவதற்கு முன்பு கொஞ்சம் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் பெண் என்று நினைத்து ரகளை செய்கிறீர்களே, அவர் பெண் அல்ல, ஒரு ஆண் கலைஞர். அவர் சரும்புடன் ஒட்டிய ஆடையை அணிந்துள்ளார். அடர் நிறம் மற்றும் ஒளியின் காரணமாக அது கேமராவில் ஒருவித மாயையை உருவாக்குகிறது. இரண்டாவதாக, தேவி ஆடை அணியவில்லை என்று நீங்கள் சொல்லும் அந்த காட்சி அன்னை காளி அல்ல, அன்னை சின்னமஸ்திகா. அது அவருடைய உக்கிரமான வடிவம். அன்னை சின்னமஸ்திகா 10 மகா வித்யாக்களில் ஒருவர். அவரது பாரம்பரிய வடிவத்தில் அவரது தலை துண்டிக்கப்பட்டதாக காட்டப்படுகிறது மற்றும் அவரது கழுத்திலிருந்து 3 இரத்த தாரைகள் வெளிவருகின்றன. ஒரு தாரையை ஜெயா, இரண்டாவது தாரையை விஜயா மற்றும் மூன்றாவது தாரையை அன்னை தானே அருந்துகிறார். இது வெறும் பயமுறுத்தும் காட்சியாக கருதப்படுவதில்லை, மாறாக சக்தி, தியாகம் மற்றும் ஆன்மீக ஆற்றல் கொண்ட அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அன்னை யாருடைய மேல் நின்று கொண்டிருக்கிறாரோ அவர்கள் காமதேவன் மற்றும் ரதி. இதன் பொருள் உலக ஆசைகள், காமம் மற்றும் பற்று ஆகியவற்றின் மீது அன்னையின் கட்டுப்பாடு அதிகம் என்பதாகும். ஆன்மீக சக்தியின் கட்டுப்பாட்டில் இவை அனைத்தும் உள்ளன. இப்போது மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மக்கள் இந்த ஒரு சிறிய கிளிப்பை மட்டும் வெட்டி ரகளை செய்கிறார்கள். ஆனால் இது ஏதோ ஆபாச நடனத்தின் தனி வீடியோ அல்ல, மாறாக 10 மகாவித்யாக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு முழுமையான நடன நாடகத்தின் ஒரு பகுதி என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நிகழ்ச்சியின் கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தால் அதில் ஒரே நேரத்தில் வெவ்வேறு தேவி வடிவங்களை காண்பீர்கள். இதில் 10 மகாவித்யாக்களான காளி, தாரா, சின்னமஸ்திகா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி மற்றும் கமலா ஆகியோர் காட்டப்பட்டுள்ளனர். ஜெய் மாதா.